ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 6வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். நிருஷம் சதர கம்சதே கிமுமயா விநிஷ்பிஷ்டயா நிருசம்சதர கம்சதே கிமுமயா விநிஷ்பிஷ்டயா बभूव भवदन्तक क्वचन चिन्त्यतां ते हितं. बभूव भवदन्तक क्वचन चिन्त्यतां ते हितम्. इति त्वदनुजा विभो कलमुदीर्य तं जग्मुषी. इति त्वदनुजा विभो कलमुदीर्य तं जग्मुषी. मरुद्गणपणायिता भुवि च मन्दिराण्येयुषी. मरुद्गणपणायिता भुवि च मन्दिराण्येयुषी. नृशंसदर कंसते किमुमया विनिष्पिष्टया बभूव भवदन्तक क्वचन चिन्त्यतां ते हितं. नृशंसतर कंसते किमुमया विनिष्पिष्टया बभूव भवदन्तक क्वचन चिन्त्यतां ते हितम्. इति त्वदनुजा विभो कलमुदीर्य तं जग्मुषी. मरुद्गणपणायिता भुवि च मन्दिराण्येयुषी. इति त्वदनुजा विभो कलमुदीर्य तं जग्मुषी. मरुद्गणपणायिता भुवि च मन्दिराण्येयुषी. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். நிசம்சதர கம்ச, மிகவும் நிந்தனைக்குரியவனான கம்சனே, மயா வினிஷ்பிஷ்டயா, நான் சிதைக்கப்படுவதால் அல்லது நான் கொல்லப்படுவதால், தே கிமு, உனக்கு ஆவதென்ன, பவத் அந்தகக, உன்னை கொல்லப் போகிறவன், குவச்சன பபூவ, எங்கோ ஓரிடத்தில் தோன்றிவிட்டான், தே ஹிதம் சிந்தியதாம், உன்னுடைய நன்மையை ஆலோசித்துக்கொள், இதி விபோ என்று, ஓ எங்கும் நிறைந்த ஈசா, துவத் அனுஜா, உன்னுடைய தங்கை, தத் கலம் உதீரிய, அந்த தீயவனிடம் கூறிவிட்டு, ஜக்முஷி மறைந்துவிட்டாள், மருத்கண பணாயிதா, தேவர் கூட்டங்கள் துதி செய்ய, புவி பூ உலகில், மந்திராணி ஏயுஷீச்ச, பல கோவில்களிலும் குடிகொள்ளவும் செய்தாள். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். நிருஷம்சதர கம்சதே கிமுமயா விநிஷ்பிஷ்டயா பபூவ பவதந்தக क्वचन चिन्त्यतां ते हितम्. इति त्वदनुजा विभो कलमुदीर्य तं जग्मुषी. मरुद्गणपणायिता भुवि च मन्दिराण्येयुषी. ஹே விபோ, அந்த யோகமாயை கம்சனை நோக்கி, தீயவனான கொடுமை மிக்கவனான கம்சனே, என் தலையை மோதி என்னை சிதைத்து கொள்வதால் என்ன பயன்? உன்னை கொல்பவன் வேறு இடத்தில் பிறந்து வளர்கிறான், நீ உன் நன்மையை தேடிக்கொள் என்று கூறினாள். அவள் தேவர்களால் துதிக்கப்பட்டு பூவுலகில் பல இடங்களிலும் கோவில் கொண்டு வழிபடப்படுகிறாள் என்று பட்டத்ரி கூறுகிறாள். பகவான் அவதாரம் செய்வதற்கு முன் யோகமாயையிடம் 2 பொறுப்புகளை ஒப்படைக்கிறார். தேவகியின் 7வது கர்ப்பத்தை ரோகிணிக்கு மாற்றுவது, யசோதைக்கு மகளாக பிறந்து வசுதேவரால் சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு கம்சனோட கோபத்தையும் பயத்தையும் தூண்டி அவனை இன்னும் மேலும் மேலும் பல பாவங்களை செய்ய வைப்பது. இந்த ரெண்டையும் அவள் செய்யணும் அப்படின்னு பகவான் அவளுக்கு கட்டளையிடுகிறார்.
இவைகளை செய்யுமாறு கூறிவிட்டு யோகமாயைக்கு பகவான் வரங்களையும் தருகிறார். தேவர்கள் உன்னை துதிப்பார்கள். பூவுலகில் மக்கள் உனக்கு பற்பல இடங்களிலும் கோவில் கட்டி உன்னை துர்காதேவி என்று போற்றி வழிபடுவார்கள் என்று இப்படியெல்லாம் பகவான் சொன்னதாக பாகவதத்திலும் சொல்லியிருக்கிறது.